தலைப்பு: பொன்னான பிரமாணம். நீதியின் பிரமாணமாகிய பொன்னான பிரமாணம் தொடர்பாக சகோதரர் ரசல் அவர்களினால் எழுதப்பட்டுள்ள கட்டுரைகளின் தொகுப்பு மற்றும் மொழியாக்கம். ஆதார வசனம்: மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 4826, தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். தலைப்பு: எண்ணங்களுக்கான சரியான பழக்க வழக்கங்கள். நீதியுள்ளவைகள் எவைகளோ இங்கு நமக்கு மற்றொரு வரையறை கூட காணப்படுகிறது. சரியாய் நியாயமாய் காணப்படுபவைகளே நீதியுள்ளவைகளாக இருக்கின்றன. நீதி மற்றும் நியாயம் என்பது ஒரே பொருளை உடைய வார்த்தைகளாகும். நீதியுள்ளவைகளும் அன்புள்ளவைகளும் ஒன்றாகவே இருக்கின்றது என்று பெரும்பாலும் எண்ணப்படுகின்றது. உதாரணத்திற்கு பொன்னான பிரமாணமாகும். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய். இது அன்பிற்கான பிரமாணம் அல்ல, மாறாக நீதிக்கான சட்டமாக இருக்கின்றது. மற்றவர்கள் நமக்கு எதை செய்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறோமோ அதை மற்றவர்களுக்கு செய்திடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. பொன்னான பிரமாணத்தை நாம் கைக்கொள்ளுகையில் நாம் மாபெரும் அன்பின் பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்களாயிராமல், மாறாக சரியான நீதியான திசையில் நாம் ஓர் அடியெடுத்து வைத்தவர்களாயிருக்கின்றோம். யாரும் நீதியாய் காணப்படுவதற்கு முன்னதாக அன்பை குறித்து சிந்திக்க வேண்டாம். அன்பு என்பது நீதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமானதாகும். அன்பானது நீதியை காட்டிலும் கொஞ்சம் மேலானதாய் இருக்கின்றது. நீதிக்கும் அதிகமாய் எதிர்பார்த்திடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. நீதிக்கும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளும் எதுவும் அன்பாகும், தயவாகும். நீதி நம் ஜீவியங்களுக்கான பிரமாணமாக இருக்க வேண்டும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலரால் பரிந்துரைக்கப்பட்டவைகளை நாம் சிந்திக்கும் விஷயத்தில் நாம் முதலாவதாக நம்முடைய போக்கை குறித்து சிந்திக்க வேண்டும். நீதியானதும் நியாயமானதுமான இந்த விஷயங்களை குறித்துதான் நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா என்று நாம் ஆராய்ந்து கவனிக்க வேண்டும். இவ்விஷயத்தில் நாம் ஒருபோதும் தவறான அபிப்பிராயங்கள் கொண்டிருக்க கூடாது. நீதியே நம்முடைய ஜீவியங்களுக்கான நடத்தைகளுக்கான பிரமாணமாக காணப்பட வேண்டும். இவைகளை நீதியானவைகளை குறித்து சிந்திக்கையில் நாம் மற்றவர்களுடைய நடத்தை தொடர்புடைய விஷயத்தில் சிந்திப்பதற்கு இயல்பாகவே நடத்தப்பட்டு விடுவோம். உதாரணமாக, பல்வேறு காரியங்களினால் ஏற்படும் தாக்கங்களை குறித்து நாம் சிந்தித்து விடக்கூடும். நமக்கோ அல்லது வேறெங்கோ நடைபெற்ற அநீதிகளின் மீது நமது மனதின் கவனத்தை செலுத்திவிடக்கூடும். ஆப்பிரிக்கா நாட்டில் நடைபெற்ற அநீதியின் மீதோ, தொழிலில் ஏற்பட்ட அநீதியின் மீதோ மனதில் கவனத்தை நாம் செலுத்திவிடக்கூடும். இப்படியாக கவனம் செலுத்தி சிந்திப்போமே ஆனால் அநேகம் குப்பைகளை குவித்துக் கொள்ளுபவர்களாயிருப்போம். இப்படியான காரியங்கள் மீது நம்முடைய எண்ணங்கள் செல்லக்கூடாது. நாம் நல்லவைகளையும் மேலானவைகளையும் சந்தோஷமானவைகளையும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த தற்கால ஜீவியத்திற்கான காரியங்களை மாத்திரமல்லாமல் வரவிருக்கும் ஜீவியத்திற்கான ஆசீர்வாதமான காரியங்களை குறித்தும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். மற்றும் இப்படியாக நம்முடைய மனங்களானது எப்போதும் நீதியானவைகளுக்கு இசைவாய் காணப்பட வேண்டும். ஆமேன்.